வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ட்ரூ அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா தெலுங்குல ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படம். இதோட தமிழ் டப்டு வெர்ஷன் தந்தி ஒன் சேனல்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் தன்னோட இறந்து போன தந்தையோட சாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மகனின் கதை அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா மதுசூதன ராவ் கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்து போயிடுறாங்க. அது ஆக்சிடென்ட் இல்ல, அது கொலை தான் அப்படின்ற மாதிரி அவரோட பையன் கிளைம் பண்றாரு. அண்ட் அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றதுமே தொடர்றாரு. அந்த இன்வெஸ்டிகேஷனை தடுக்கிறதுக்கு ஒரு குரூப் முயற்சி பண்றாங்க. அந்த குரூப் யாரு, இவங்க அப்பாக்கான எதிரிகள் யாரு, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் யார் அந்த கொலையை பண்ணா அப்படின்ற இந்த உண்மைகள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த டீம் ஒரு விஷயம் யோசிச்சிருக்காங்க. அதாவது குற்றவாளி யாருன்னே கண்டுபிடிக்க முடியாத மாதிரியான ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு நபரை செலக்ட் பண்ணிருக்காங்க. அது வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். படம் பார்த்து முடிச்ச உடனே நமக்கு இந்த ஒரு ஃபீல் தான் வரும். ஏன்டா பைத்தியம் பிடிச்சி நீ சுத்துனது மட்டும் இல்லாம எங்களையும் ஏன்டா பைத்தியம் பிடிக்க வச்ச அப்படின்ற ஒரு கேள்விதான் கேட்க தோணுச்சு. அதே மாதிரி மதுசூதன ராவோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முரட்டுத்தனமும் பிளே பாய் நேச்சரும் கலந்த மாதிரியான ஒரு வில்லன் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. இந்த 90s காலகட்டத்துல இருக்கக்கூடிய வில்லன்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு அவுடேட்டட் வில்லனா தான் அவரோட கேரக்டர் இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய காட்சிகளை ஸ்டேஜ் பண்ண விதம் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப சுமாரா இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் காட்சியிலேயே அந்த பையன் தான் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வருவான். அப்ப அம்மாவை பார்த்து ஒரு வேலிடான ஒரு கொஸ்டின் கேட்கறான். நான் வரதுக்குள்ள ஏன் அடக்கம் பண்ணீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அந்த அம்மா சொல்லக்கூடிய ரீசன் இருக்கும்ல, பயங்கரமா சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்கும். அந்த சீன்லயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த படத்தோட குவாலிட்டி எப்படி இருக்கும். ஸோ மேக்கிங்குமே ரொம்ப போரா இருந்துச்சு. அண்ட் சாங்ஸுமே தேவையில்லாத சாங்ஸா இருந்துச்சு. இதுல அந்த இன்வெஸ்டிகேஷனை தடுக்கிறதுக்கு ஒரு குரூப், அந்த குரூப் சொல்லக்கூடிய ஒரு காரணம் ஐயோ வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எப்படா இப்படி மனசாட்சி இல்லாம யோசிக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்க தோணுச்சு. எல்லாத்துக்கும் மேல இந்த படத்துல ஃபோர்ஸ்ஃபுல்லா அடல்ட் கண்டென்ட்டை வேற திணிச்சிருப்பாங்க. அதனாலேயே இந்த படம் அடல்ட்ஸுக்கு மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 1.5 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.